பசங்களா வெரி குட் ஈவினிங். நாம இன்னைக்கு கொஸ்டின் ஆஃப் தி டேல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கிளாஸ் 11ஓட மேக்ஸ்ல இருந்து சாப்டர் 5ல இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த சூப்பரான கொஸ்டின் வந்து நாம டிஸ்கஸ் பண்ண போறோம். வாங்க பார்க்கலாம். எஸ், நம்ம கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் இருக்கு. என்ன அப்படின்னா வரப்போற நீட் 2026 எழுதுறவங்களுக்காக ஒரு அப்டேட். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஜைலம்ல இருந்து ஆன்லைன் கிராஷ் கோர்ஸ் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த கிராஷ் கோர்ஸோட நேம் வந்து XPL அப்படின்னா என்ன, ஜைலம் பிரீமியர் லீக். சரிங்களா? சோ இந்த கிராஷ் கோர்ஸ்ல என்னென்னலாம் உங்களுக்கு ஆஃபர் பண்றாங்க அப்படின்னா லைவ் கிளாஸஸ் அண்ட் ரெக்கார்டட் செஷன்ஸ் எல்லாமே கிடைச்சிரும். டவுட்ஸ் ஏதாவது இருக்கு அப்படின்னா நீங்க ஏஐ குரு வந்து அதுக்கு ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அது போக வந்து வீக்லி டெஸ்ட் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவாங்க பேஸ்ட் ஆன் PYQs அண்ட் ஹை குவாலிட்டி ஸ்டடி மெட்டீரியல்ஸ் கிடைச்சிரும். அது போக வந்து உங்களுக்கு கிரேட் இந்தியன் பேட்டல் அப்படின்னு சொல்லக்கூடிய கிராண்ட் டெஸ்ட் எல்லாம் கொடுத்துருவாங்க. அண்ட் பர்சனலைஸ்டு மென்டாஸ் வந்து உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. சரிங்களா? அண்ட் இந்த கோர்ஸ்ல வந்து நீங்க ஜாயின் பண்ணதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா XPL10 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கூப்பன் கோட் வந்து நீங்க என்டர் பண்றதன் மூலமாக ஒன்லி ஆன்லைன் கோர்ஸ் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா 4275 வந்து பே பண்ணி வாங்கிக்கலாம். அண்ட் ஆன்லைன் கோர்ஸோட ஸ்டடி மெட்டீரியல் அண்ட் டேப் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா 19,574 வந்து இந்த கோர்ஸுக்கான ஃபீயா இருக்கும். சரிங்களா? அண்ட் இந்த கோர்ஸ்ல வந்து நீங்க என்ரோல் பண்றதுக்கு இங்க இருக்கக்கூடிய QR வந்து நீங்க ஸ்கேன் பண்ணி என்ன பண்ணிக்கலாம், என்ரோல் பண்ணிக்கலாம். சரிங்களா? அண்ட் ஃபர்தரா வேற ஏதாவது கொரிஸ் இருக்கு அபவுட் திஸ் கோர்ஸ் அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய நம்பருக்கு வந்து நீங்க டயல் பண்ணலாம். காட் இட்? எவ்ரிதிங் கிளியர் ரைட்? இப்போ நம்ம கொஸ்டினுக்குள்ள போலாம் வாங்க. எஸ், சோ கொஸ்டின்ல என்ன சொல்லிங்க பாருங்க. சோ இந்த கொஸ்டின் வந்து சாப்டர் 5ல எக்ஸசைஸ் 5.2ல இருக்கக்கூடிய 8th கொஸ்டின். சரியா? சோ என்ன சொல்லிருக்காங்க, ஒரு சூப்பரான கொஸ்டின் இது. The AM of two numbers exceeds their GM by 10 and HM by 16. Find the numbers. சோ என்ன சொல்லிருக்காங்க பாருங்க. இந்த இடத்துல இந்த கொஸ்டின்ல வந்து அரித்மெட்டிக் மீன், ஜியோமெட்ரிக் மீன் அண்ட் ஹார்மோனிக் மீன் இந்த மூணு மீன் பேஸ் பண்ணி அவங்க பேசியிருக்காங்க. சரிங்களா? சோ ஃபர்ஸ்ட் இதுக்கு ஃபார்முலாஸ் வந்து நம்ம எடுத்துக்கலாம். அரித்மெட்டிக் மீன்னா என்ன? அரித்மெட்டிக் மீன் that is equal to a plus b by 2. சரியா? அடுத்தது ஜியோமெட்ரிக் மீன். ஜியோமெட்ரிக் மீனுக்கு என்ன ஃபார்முலா? ஸ்கொயர் ரூட் ஆஃப் AB. சரிங்களா? இங்க 2 நம்பர்ஸ் அப்படிங்கனால ஸ்கொயர் ரூட் ஆஃப் AB. சோ அடுத்தது ஹார்மோனிக் மீன். ஹார்மோனிக் மீன் that is equal to 2AB by a plus b. சோ இதுதான் வந்து இந்த மூணு மீனுக்கும் மான ஃபார்முலா. கிளியரா? சோ இங்க ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மென்ட்ல என்ன சொல்றீங்க பாருங்க. AM of two numbers exceeds their GM by 10. சோ அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா இங்க ஜியோமெட்ரிக் மீன் வந்து நம்ம எடுத்துக்கலாம். சோ ஜியோமெட்ரிக் மீன் வந்து எதுக்கு ஈக்குவல்? சோ இந்த இடத்துல ஜியோமெட்ரிக் மீன் அப்படிங்கிறது எதுக்கு ஈக்குவல்? ஜியோமெட்ரிக் மீன் that is equal to AM இதுல இருந்து 10 நம்பர் சப்ட்ராக்ட் பண்ணதுக்கு ஈக்குவல். சோ ஸ்டேட்மென்ட் மறுபடியும் படிங்க. கிளியரா புரியுதா பாருங்க. AM of two numbers exceeds their GM by 10. சரிங்களா? சோ இந்த AM வந்து GM விட 10 நம்பர்ஸ் ஜாஸ்தி. அப்ப என்ன பண்ணலாம், இந்த AM அரித்மெட்டிக் மீன்ல இருந்து நம்ம 10 வந்து சப்ட்ராக்ட் பண்றதன் மூலமா நமக்கு ஜியோமெட்ரிக் மீன் கிடைச்சிரும். கிளியரா? ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எப்படி கிடைச்சதுன்னு புரிஞ்சுதுங்களா? சோ அதே மாதிரி இந்த அரித்மெட்டிக் மீன் இருக்கு இல்லையா, சோ அது வந்து இந்த HM விட 16 வந்து ஜாஸ்தியா இருக்கு. சரிங்களா? சோ அப்போ இந்த இடத்துல அரித்மெட்டிக் மீன் வேணும், ஹார்மோனிக் மீன் வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், இந்த அரித்மெட்டிக் மீன்ல இருந்து 16 சப்ட்ராக்ட் பண்ணிடுங்க. கிளியரா? ரெண்டு ஈக்குவேஷன் கிடைச்சாச்சு. சரிங்களா? சோ இது வந்து நம்ம எப்படி எடுத்துக்கலாம், AM க்கு வந்து என்ன ஃபார்முலா, AM அப்படிங்கிறது a plus b by 2. கரெக்ட்டா? சோ அதை நம்ம எடுத்துக்கலாம். இந்த இடத்துல this is equal to a plus b by 2. இதுல இருந்து 10 வந்து நீங்க சப்ட்ராக்ட் பண்ணணும். சரிங்களா? சோ அடுத்தது AM a plus b by 2 இதுல இருந்து நீங்க 16 வந்து சப்ட்ராக்ட் பண்ணுங்க. கிளியரா புரிஞ்சுதுங்களா? இப்போ ஒரு முக்கியமான ஒரு ஃபார்முலா வந்து உங்களுக்கு ஞாபகத்துல இருக்கணும். என்ன ஃபார்முலா அப்படின்னா இந்த AM, GM, HM இது மூணுத்தையும் ரிலேட் பண்ற மாதிரி ஒரு ஃபார்முலா இருக்கு. சரிங்களா? இந்த டாபிக்ல சோ என்ன ஃபார்முலா அப்படின்னு பாத்தீங்கன்னா GM ஸ்கொயர் that is equal to AM into HM. கிளியரா? இதுதான் அந்த ஃபார்முலா. கிளியரா இருக்கா? சோ இந்த இடத்துல GM அப்படிங்கிறது பாருங்க என்ன, GM அப்படிங்கிறது AM minus 10. கரெக்டா? சோ அதை கொண்டு வந்து இந்த இடத்துல சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. AM minus 10 whole square that is equal to இந்த AM அப்படியே எழுதிக்கோங்க. அண்ட் இந்த இடத்துல HM அப்படிங்கிறது பாருங்க, HM அப்படிங்கிறது எதுக்கு ஈக்குவல், AM minus 16 க்கு ஈக்குவல். இதை எடுத்து நம்ம இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணிடலாம். AM minus 16. கிளியரா இருக்கா? சோ எல்லாருக்கும் புரிஞ்சுதா பாருங்க. எஸ், இப்போ நம்ம இதை சிம்பிளை பண்ணலாம். சிம்பிளை பண்ணா நமக்கு AM வந்து என்னன்றது தெரிஞ்சிடும். சரிங்களா? சோ இங்க a minus b whole square ஃபார்மேட்ல இருக்கு. இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. அப்ப என்ன வரும் பாருங்க,
am square plus 100 minus 20 am that is equal to இங்க am into am square am into minus 16 அப்போ minus 16 am கிளியரா இருக்கா? சோ இப்போ எதை கேன்சல் ஆகும் பாருங்க. இந்த பார்ட்ல இந்த am ஸ்கொயரும் இந்த ரைட் ஹேண்ட் சைடுல இருக்கக்கூடிய am ஸ்கொயரும் டைரக்டா கேன்சல் ஆயிடும். சரிங்களா? சோ ரிமைனிங் எல்லாத்தையும் நீங்க ஒரு சைடு கொண்டு வாங்க அண்ட் கான்ஸ்டன்ட் வந்து இன்னொரு சைடு வச்சுக்கோங்க. சரிங்களா? ஓகே, சோ அப்படி கொண்டு வந்து என்ன வருது பாருங்க நமக்கு இந்த இடத்துல ஓகே. சோ இங்க minus 20 am இருக்கு. இது ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போறேன். ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போனா plus 20 am ஆயிடும். அப்ப 20 am ல இருந்து 16 am சப்ட்ராக்ட் பண்ணா 4 am அப்படின்னு கிடைக்கும். சரிங்களா? 4 am that is equal to இங்க என்ன இருக்கு பாருங்க கான்ஸ்டன்ட் 100. சரிங்களா? அப்ப am உடைய வேல்யூ என்ன வரும் நமக்கு? am that is equal to 100 by 4 100 by 4 அப்ப நமக்கு 25 னு வரும். சரிங்களா? am that is equal to 25. இப்ப அரித்மெட்டிக் மீன் வந்து 25 அப்படின்னு கிடைச்சாச்சு. சரிங்களா? சோ அரித்மெட்டிக் மீனுக்கு வந்து என்ன ஃபார்முலா பாருங்க இந்த இடத்துல. அரித்மெட்டிக் மீனுக்கு வந்து என்ன ஃபார்முலா? a plus b by 2. சரியா? சோ அரித்மெட்டிக் மீனுக்கான ஃபார்முலா என்ன? a plus b by 2. ஓகே, சோ அத வந்து இந்த இடத்துல எடுத்துட்டு வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். am that is equal to a plus b by 2 that is equal to என்ன? 25. கிளியரா இருக்கா? சோ இந்த டினாமினேட்டர்ல இருக்கக்கூடிய 2 வந்து நீங்க ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போங்க. அப்ப a plus b என்னன்னு தெரிஞ்சிரும். a plus b that is equal to 50. சரியா? இப்போ இந்த 50 அப்படிங்கறத a plus b உடைய வேல்யூ 50 இருக்கு இல்லையா, அதை கொண்டு வந்து இந்த gm கான ஈக்குவேஷன் அப்புறம் hm கான ஈக்குவேஷன்ல இந்த இடத்துல சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. a plus b க்கு பதிலா என்ன பண்றீங்க? 50 அப்படிங்கறத இங்கேயும் அண்ட் இந்த இடத்துல சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. அப்ப என்ன வரும்? 50 by 2 50 by 2 அப்படின்னா 25. 25ல 10 போச்சுன்னா எவ்வளவு? 25ல 10 போச்சுன்னா எவ்வளவு? 15. சோ இங்க a plus b இது வந்து என்ன வருது? 50 இல்லையா? அந்த 50 கொண்டு வந்து இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணா என்ன வருது? 50 by 2 25. 25ல 16 சப்ட்ராக்ட் பண்ணுங்க. அப்ப என்ன வரும்? 9. கிளியரா இருக்கா? சோ அப்போ gm அப்படிங்கிறது 15, hm அப்படிங்கிறது 9. கிளியரா இருக்கா எல்லாருக்கும்? ஓகே, சோ இத வச்சிட்டு ஃபர்தரா நம்ம சால்வ் பண்ண ஆரம்பிக்கலாம். கவனிங்க, இங்க என்ன கிடைச்சிருக்கு? a plus b is equal to 50 யா? அப்ப b is equal to என்ன வரும் நமக்கு? a is equal to yes b is equal to 50 minus a னு வெச்சுக்கோங்க. b is equal to 50 minus a. கிளியரா? சோ இது ஒரு ரிசல்ட்டா வெச்சுக்கோங்க. இது வந்து ஈக்குவேஷன் 1 அப்படினு வெச்சுப்போம். சரியா? 50 minus a. கிளியரா? சோ இப்போ அடுத்து நம்ம என்ன எடுக்கணும்னா gm that is equal to 15 அப்படிங்கறத நாம எடுத்துக்கணும். சரிங்களா? சோ இந்த ஈக்குவேஷன் எடுத்துட்டு வொர்க் அவுட் பண்ணலாம். gm that is equal to 15. gm அப்படிங்கிறது என்ன? gm அப்படிங்கிறது என்ன நமக்கு? gm that is equal to square root of ab. கரெக்ட்டா? சோ gm அப்படிங்கிறது square root of ab that is equal to 15. சோ ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ணுங்க. squaring both the side. Squaring on both sides. So அப்ப என்ன வருது நமக்கு? AB that is equal to 15 square. 15 square which is equal to 225. 225. And இந்த இடத்துல okay from equation 1. சரிங்களா? சோ இந்த equation 1 கொண்டு வந்து இந்த b க்கு பதிலா சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. அப்ப என்ன வருது பாருங்க? a into b வந்து என்ன? 50 minus a. கரெக்ட்டா? சோ இந்த ஈக்குவேஷன் 1ல என்ன கிடைச்சிருக்கு நமக்கு பாருங்க இந்த இடத்துல b is equal to 50 minus a இல்லையா, அதை கொண்டு வந்து நான் இப்போ கிடைச்ச இந்த ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்றோம் b க்கு பதிலா. அப்ப a into 50 minus a that is equal to 225. கிளியரா இருக்கா? ஓகே, சோ இந்த a வந்து உள்ள மல்டிப்ளை பண்ணுங்க இந்த பிராக்கெட்டுக்குள்ள. அப்ப என்ன வருது? 50a minus a square that is equal to 225. இப்போ இந்த டேட்டா எல்லாமே ஒரே சைடு வச்சுக்கோங்க. இந்த ரெண்டு டேட்டாவை ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போனா என்ன வருது நமக்கு? ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் கிடைக்கும். a square minus 50a plus 225 that is equal to 0. கிளியரா இருக்கா? எஸ். இப்போ இந்த ஈக்குவேஷன் நம்ம என்ன பண்ணணும்? ஃபேக்டரைஸ் பண்ணணும். ஃபேக்டரைஸ் பண்ணா a கான வேல்யூ என்னன்னு தெரிஞ்சிரும். சரிங்களா? சோ ஃபேக்டரைஸ் பண்ணுங்க இந்த இடத்துல. ஃபேக்டரைஸ் பண்ணா என்ன வருது பாருங்க நமக்கு?
ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு 225 வரணும். அண்ட் சம் ஆஃப் ரூட்ஸ் வந்து உங்களுக்கு -50 வரணும். அப்ப என்ன வருது பாருங்க, 45 டைம்ஸ் ஆஃப் 5. சரிங்களா? ரெண்டு நம்பருக்கும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், மைனஸ் எடுத்துக்கலாம். சரிங்களா? -45 into -5 that is equal to 225. -45 ஓட -5 ஆட் பண்ணா -50. கிளியரா? சோ இப்போ நமக்கு ரெண்டு ரூட் கிடைக்குது இந்த இடத்துல. ஓகே, சோ ரெண்டு ரூட் கிடைச்சிருக்கு. என்ன கிடைச்சிருக்கு பாருங்க, இந்த இடத்துல ரெண்டு ஃபேக்டர் கிடைச்சிருக்கு. ஓகேவா? ஒரு ஃபேக்டர் வந்து a - 45 அண்ட் ரெண்டாவது ஃபேக்டர் வந்து a - 5. a - 5 that is equal to 0. கிளியரா இருக்கா? இதுல இருந்து a கான வேல்யூ நம்ம என்ன கொண்டு வரலாம், 0 ஓட ஈக்குவேட் பண்ணுங்க. 0 ஓட ஈக்குவேட் பண்ணா என்ன வருது உங்களுக்கு, இந்த இடத்துல a - 45 that is equal to 0, then a is equal to 45. இப்ப a கான வேல்யூ 45 இல்லையா? சோ இத வந்து ஈக்குவேஷன் 1ல சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. a is equal to 45 அப்படிங்கறத எதல சப்ஸ்டிட்யூட் பண்றோம், ஈக்குவேஷன் 1ல வந்து நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்றோம். சோ ஈக்குவேஷன் 1ல சப்ஸ்டிட்யூட் பண்ணா b வந்து என்னன்றது தெரிஞ்சிரும். சரிங்களா? b கான வேல்யூ என்ன வருதுங்க, b is equal to 50 - 45. 50 minus a இல்லையா? சோ அப்ப இந்த a கான வேல்யூ வந்து நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்றோம் இந்த இடத்துல. சோ சப்ஸ்டிட்யூட் பண்ணா b is equal to 5 அப்படினு கிடைக்குது. கிளியரா? சோ அதே மாதிரி அடுத்தது இரண்டாவது ஃபேக்டர் என்ன, செகண்ட் ஃபேக்டர் 5 இல்லையா? ஓகே, இங்க இருக்கு a - 5. இதான் செகண்ட் ஃபேக்டர். சோ இது வந்து 0 ஓட ஈக்குவேட் பண்ணா என்ன வருது நமக்கு, a - 5 that is equal to 0. அப்ப a is equal to 5 plus 5. இத வந்து ஈக்குவேஷன் 1ல சப்ஸ்டிட்யூட் பண்றோம். ஈக்குவேஷன் 1 என்ன சொல்லுது, b is equal to 50 minus a. கரெக்ட்டா? 50 minus a. a உடைய வேல்யூ என்ன கிடைச்சிருக்கு, 5. சப்ட்ராக்ட் பண்ணா என்ன வருது, b is equal to 45 அப்படினு வருது. எஸ், அவங்க வந்து அந்த 2 நம்பர்ஸ் என்ன அப்படிங்கறத கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. ஒரு நம்பர் வந்து a, ரெண்டாவது நம்பர் வந்து b. சரிங்களா? சோ இப்போ a வந்து 45 ஆ இருக்குனா b வந்து 5. a வந்து ஒருவேளை 5 ஆ இருந்தா b வந்து 45. சோ அப்ப இதுக்கான சொல்யூஷன் நம்ம எப்படி எழுதிக்கலாம் பாருங்க. சோ therefore a that is equal to either 45 or 5 and b that is equal to either 5 or 45. கிளியரா இருக்கா? இதுதான் இந்த क्वेश्चनக்கான ஆன்சர். பாக்ஸ் பண்ணிடுங்க. சோ எல்லாருக்கும் தெளிவா புரிஞ்சுதா? இப்போ உங்களுக்கு புரியுதா ஏன் இந்த क्वेश्चन வந்து ஒரு சூப்பரான क्वेश्चन அப்படினு? ஓகே, எஸ், இந்த क्वेश्चन வந்து பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க and உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. அண்ட் முக்கியமா இன்னும் நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இந்த क्वेश्चनக்கான ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் வந்து அப்படியே ஷேர் பண்ணுங்க சார் அப்படின்னா நீங்க என்ன செய்யணும், இங்க இருக்கக்கூடிய QR வந்து ஸ்கேன் பண்ணி நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். சரிங்களா? சோ இது வந்து டைரக்டா ஒரு வாட்ஸ்அப் கம்யூனிட்டி கொண்டு போகும். அந்த வாட்ஸ்அப் கம்யூனிட்டில இந்த क्वेश्चनக்கான ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் வந்து நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிருப்பேன். சரிங்களா? அங்க இருந்து நீங்க எடுத்துக்கலாம். Got it? Yes, that's all about this question guys. Okay, மறுபடியும் நம்ம அடுத்த ஒரு இன்ட்ரஸ்டிங்கான क्वेश्चनல பார்க்கலாம். Thank you all.